அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம கவர்னரை பற்றி பார்த்தோம். அவருடைய இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் அவருடைய பவர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். மொத்தம் 4 விதமான பவர் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர் அண்ட் ஜுடிஷியல் பவர். 4 விதமான பவர் இருக்குது. முதல்ல நாம எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்ன? செயல்படுத்தும் அதிகாரம். ஸோ அவருக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எந்த விதமான அரசாங்க செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது அவருடைய நேமில் தான் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்னர் ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் சீஃப் மினிஸ்டர் இந்த வேலையை செஞ்சாருன்னா இருக்காது, கவர்னர் இந்த வேலையை செஞ்சாருன்னு தான் இருக்கும். ஏன்னா அவர் தானே அந்த பில்லு பாஸ் பண்ணுறாரு. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு பில்லு வருது அப்படின்னா அதை சைன் பண்ணி ஆக்டாக மாற்றக்கூடிய அதிகாரம் கவர்னர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் எந்த விதமான அரசாங்க செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது அவருடைய நேமில் தான் செயல்படுன்றாங்க. இதே இந்தியாவுக்குன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட்டுடைய நேமில் செயல்படும். அங்கே நம்ம லோக்சபாவில் பார்த்துருப்போம், பார்லிமெண்ட்டில் எந்த செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது பிரசிடென்ட்டுடைய நேமில் தான் செயல்படும். மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தலைவர் யார் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான். அதே போல் ஸ்டேட்டுடைய தலைவர் யார், ஹெட் யாருன்னா அது கவர்னர் தான். எந்த செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் கவர்னருடைய நேமில் தான் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் அது கவர்னருடைய நேமில் தான் செயல்படும். அதே போல் அட்வொகேட் ஜெனரல்னா யார்? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், நேஷனல் லிட்டிகேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அரசு சம்பந்தமான வழக்குகளெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கிளாஸ் ஒன்று நடத்தியிருப்பேன். கவர்மெண்ட் அந்த பாலிசியை கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ அரசு சம்பந்தமான வழக்குகளை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு வக்கீல் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு வக்கீல் தான் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே இந்தியாவுக்குன்னு பார்க்கும்போது அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க. இந்தியா சம்பந்தமான வழக்குகளை அட்டார்னி ஜெனரல் நிர்வகிப்பார். ஸோ ஸ்டேட் சம்பந்தமான வழக்குகளை அட்வொகேட் ஜெனரல் நிர்வகிப்பார். ஸோ இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான். இவருடைய பதவிக்காலம், அவருடைய ப்ளஷர் ஆஃப் கவர்னர், அவர் விரும்புகிற வரைக்கும் அவர் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கவர்னருடைய பரிந்துரையின் பேரில் அவர் விருப்பப்பட்டால் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த அட்வொகேட் ஜெனரலை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா? ஸோ மாநில தேர்தல் ஆணையர் அவர் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அவருடைய பதவி காலம் என்ன, அவருடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத கவர்னர் தீர்மானிக்கலாம். அப்பாயின்மெண்ட், சர்வீஸ், டென்யூர் இது எல்லாத்தையுமே கவர்னர் நிர்வகிக்கலாம். ஆனால் அவர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவரால் ரிமூவ் பண்ண முடியாது. எப்படின்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? ஒரு சட்டசபையில் ஒரு செஷன் நடக்குது, அதே செஷனில் அவரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 2 அவையிலையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வரணும் அதே செஷனில். ஸோ அப்படி தான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை கவர்னர் விருப்பப்பட்டால் யாரை வேணும்னாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அவர் விருப்பப்பட்டால் அவர் உடனே ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் அட்வொகேட் ஜெனரலுக்கு அவர் ரிமூவ் பண்ணலாம். அவர் வேணும்னா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், வேணான்னா ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை அவர் விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அவர் எனக்கு பிடிக்கலன்றதுக்காக உடனே ரிமூவ் பண்ண முடியாது. அதை யார் பண்ணணும்னா ஹைகோர்ட் ஜட்ஜ். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? 2 அவைகளையும் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு அவர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி இருக்குது இல்லையா? அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய மெம்பர்ஸின் சேர்மனையும் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சரி சார், டிஎன்பிஎஸ்சி அதோடைய மெம்பரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதே போல் அதோடைய சேர்மேனை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ்டு பை ஒன்லி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ரிமூவ் பண்ணுறதை பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். மொத்தம் 3 விதமாக பார்த்தோம். ஒன்று அட்வொகேட் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அவர் விருப்பப்பட்டால் ரிமூவும் பண்ணலாம். அதே போட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் மாநில தேர்தல் ஆணையர் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அவரால் ரிமூவ் பண்ண முடியாது. அது யார் பண்ண முடியும்னாக்கா ஹைகோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ. அதே போல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது, இப்போ கர்நாடகாவில் அங்கே ஒரு ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கு இருக்கிற அந்த சேர்மனையும் மெம்பரையும் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ரிமூவ் பண்ணுறதை பிரசிடென்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்தது பிரசிடென்ட் ரூல்னால் என்ன? ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அசம்பிளியை கலைச்சிட்டு அங்கே பிரசிடென்ட் ரூலை கொண்டு வருவாங்க. அப்படி பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரதுக்கு கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இன்னும் இருக்கிற இந்த அசம்பிளியை கலைச்சிட்டு நீங்கள் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வாங்க அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு இவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஸோ இதை தவிர்த்து நிறைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது. நம்ம ரொம்ப முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் மட்டும் நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக லெஜிஸ்லேட்டிவ் பவர்
லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சட்டசபையில் அவர் வந்து இன்டெக்ரல் பார்ட், மெம்பர் கிடையாது. அவர் வந்து ஒரு அங்கம். அவர் வந்து மெம்பர் கிடையாது, அதில் ஒரு அங்கம். அதே போல தான் நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்துருப்போம், பிரசிடென்ட் வந்து ஒரு மெம்பர் கிடையாது, அவர் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட், ஒரு அங்கம். உறுப்பினருக்கும் அங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து கவர்னரும் வந்து சட்டசபையில் ஒரு அங்கம். அதே போல் சம்மன் அண்ட் டிசால்வ். ஒரு சட்டசபை இருக்குது அப்படின்னா அந்த சட்டசபையை வந்து அவரால் வந்து கூட்ட முடியும். அதே போல் அந்த சட்டசபையை வந்து அந்த கூட்டத்தை கலைக்கவும் முடியும். அதே போல் சட்டமன்றத்தையும் கலைக்க முடியும். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சம்மன், ஒரு சட்டசபையை அந்த அசம்பிளியை வந்து கூட்ட முடியும். ஒரு கூட்டத்தை அவரால் கூட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லா எம்எல்ஏவும் வாங்க நம்ம சட்டசபையை கூட்டலாம் அப்படின்னா கூட்ட முடியும். கூட்டத்துக்கு பிறகு அதை கலைக்கவும் முடியும். ஸோ அந்த கூட்டத்தை கலைக்க முடியும். அதே போல் ஒரு தேர்தல் நடந்து ஒரு அரசாங்கம் அமையுது இல்லையா, எம்எல்ஏக்கெல்லாம் கொண்ட ஒரு அரசாங்கம் அமையுது இல்லையா, அந்த அரசாங்கத்தையும் கவர்னர் இருந்துச்சா கலைக்க முடியும். அந்த அரசாங்கத்தை கலைச்சிட்டு தான் அவரால் பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வர முடியும். நல்லா புரியுதுங்களா? ஒரு சட்டசபை, அந்த சட்டசபையை இவரால் வந்து கூட்ட முடியும், அந்த கூட்டத்தை கூட்ட முடியும். அதே சமயம் அந்த கூட்டத்தை வந்து கலைக்கவும் முடியும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு தேர்தல் நடந்து ஒரு அரசாங்கம் உருவாகும் இல்லையா, ஒரு 234 தொகுதி இருக்குது, அந்த 234 தொகுதியில் மெஜாரிட்டி கொண்டு ஒரு அரசாங்கம் வருது இல்லையா, அந்த அரசாங்கம் சரியாக செயல்படலைனாலும் அதை கலைக்கிற ஒரு அதிகாரமும் வந்து கவர்னருக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்குறோம். அதாவது சம்மன் அண்ட் டிசால்வ் த ஸ்டேட் அசம்பிளி. ஒவ்வொரு வருஷமும் சட்டசபையில் கூட்டும்பொழுது முதல்ல வந்து கவர்னர் வந்து உரையை நிகழ்த்துவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் இப்போ 2024 வந்துச்சா, இந்த வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடரில் அவர் வந்து கவர்னர் வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய உரையை வந்து நிகழ்த்தி ஆகணும். அதே போல் ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போதும் அந்த எலெக்ஷன் நடந்தது ஸ்டார்டிங்கில் அவர் வந்து உரை நிகழ்த்தி ஆகணும். அதே போல் 2024 தமிழ்நாட்டில் ஸ்டேட் அசம்பிளி வந்து கூடும்பொழுது அந்த கூட்டத்துடைய ஃபஸ்ட்டில் வந்து கவர்னர் வந்து ஒரு உரையை படித்தார். அவருக்கும் சிஎம்க்கு இடையில் வந்து பிரச்சனைனால பாதிலே வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். அதன் பிறகு ஏன் அந்த மாதிரி நியூஸ் வரலன்னா, ஃபஸ்ட்டு நடக்கிற கூட்டத்தில் வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், அங்கே வந்து உரையை நிகழ்த்தி ஆகணும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடரில் அவர் கவர்னர் வந்து உரையை நிகழ்த்தணும். அதே போல் ஒரு அரசாங்கம் ஒரு எலெக்ஷனுக்கு ஜெயிச்சுட்டு ஒரு அரசாங்கம் வந்து ஆட்சி அமைக்கும்போது அதுடைய முதல் கூட்டத்தொடர்லையும் அவர் வந்து உரை நிகழ்த்தணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தா நாமினேட் 1/6 மெம்பர்ஸ் இன் ஸ்டேட் கவுன்சில். அதாவது ஸ்டேட் கவுன்சில் இருக்கிற மெம்பர்ஸில் 6 ஒரு பகுதியை அவர் வந்து நாமினேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லா கவனிச்சிங்க, ஸ்டேட் கவுன்சில் நாட் அசம்பிளி. கவுன்சில்னா என்ன? மேலவை. அசம்பிளினா என்ன? கீழவை. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது அங்கே வந்து ராஜ்யசபா லோக்சபான்னு இருக்கும். இங்கே ஸ்டேட்டில் வரும்போது கவுன்சில்னு இருக்கும், அதே போல் அசம்பிளின்னு இருக்கும். அசம்பிளினா யார்? எம்எல்ஏக்கு இருப்பாங்க இல்லையா, கீழவை. மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க இருக்கிற அவை வந்து அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சில் அப்படின்னா வந்து மேலவை, நாமினேட் பண்ணுறவங்க. ஸோ ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த கவுன்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, மேலவை கிடையாது, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. நாம் படிக்கிறது யூபிஎஸ்சிக்கு அப்படிங்கிறதுனால பொதுவாக எல்லா ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருந்தா ரொம்ப டீட்டெயிலாக வந்து இதில் படிச்சிருப்போம். இது வந்து யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுனால பொதுவாக ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரியான நடைமுறைகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ வந்து 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ் இன் ஸ்டேட் கவுன்சிலில் வந்து அவர் வந்து நாமினேட் பண்ணுறாரு. இவர் யார் நாமினேட் பண்ணுவாருன்னா, இந்த கலை அறிவியல் இந்த மாதிரி கலாச்சார விஷயங்களில் ரொம்ப சிறந்தவங்களை வந்து இந்த மெம்பராக வந்து இந்த கவுன்சிலில் வந்து 1/6 ஆஃப் த மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவார். அதன் பிறகு பில், இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா அங்கே இருக்கிற வந்து பில்லு வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவார். அது அப்புறம் தான் ஆக்டாக மாறும். அதே வந்து ஸ்டேட் வரும்போது கவர்னர் தான் வந்து ஒரு பில்லு வந்து அப்ரூவ் பண்ணுவார், அது வந்து ஆக்டாக மாறும். அவருக்கு அதே மாதிரி தான், பிரசிடென்ட்டுக்கு இதே மாதிரி பவர் இருக்குதோ அதே மாதிரி பவர் தான் வந்து அசென்ட் த பில், வித்ஹோல்ட் த பில், ரிட்டர்ன், ரிசர்வ் த பில் ஃபார் பிரசிடென்ட். அசென்ட் த பில்னா என்ன? ஒரு பில்லு வருது அப்படின்னா அதுக்கு அப்ரூவ் கொடுக்கறது. வித்ஹோல்டு பில்னா என்ன? அந்த பில்லு வந்து நிறுத்தி வைக்கிறது, அதுக்கு அப்ரூவும் பண்ணுறது கிடையாது, ரிட்டனும் பண்ணுறது கிடையாது, அது எப்படி நிற்க வைக்கிறது, அந்த பவரும் அவர்கிட்ட இருக்குது. அதே போல் ரிட்டர்ன் பவர், ஒரு பில்லு வருதுன்னா அது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறது, அந்த பவரும் அவர்கிட்ட இருக்குது. அதன் பிறகு ஒரு முக்கியமான பவர், இந்த பவர் வந்து பிரசிடென்ட் கிடையாது, கவர்னர் மட்டும்தான் இருக்குது. என்னன்னா ரிசர்வ் த பில் ஃபார் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுடைய அந்த கன்சிடரேஷனுக்கு, எனக்கு வந்து இது ஒப்புதல் கொடுக்குறதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் அப்படியே பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி விட்டுறது. சரிங்களா? இப்போ நீட் மசோதா வந்துச்சு, அதை வந்து கவர்னர்கிட்ட எவ்வளோ போராடி பார்த்தாங்க, அப்ரூவ் பண்ணுங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, நிறைய ப்ரெஷர் வருதுன்னொன்னே அதை அப்படியே பிரசிடென்ட்டுக்கு தள்ளி விட்டார், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து கவர்னருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ், ஒரு ஆர்டினன்ஸ் பவர். ஆர்டினன்ஸ் பவர்னால் என்ன? அவசர சட்டம். அவசர சட்டத்தை கவர்னரால் வந்து ஏற்ற முடியும் எப்போனா, இந்த ஸ்டேட் அசம்பிளி வந்து ஆக்டிவாக இல்லாதப்போ. எப்படி வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் ஒரு லோக்சபாவும் ராஜ்யசபாவும் வந்து செயல்படாத அந்த சமயத்தில் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆர்டினன்ஸ் பவர் இருக்குதோ, அதே போல் ஸ்டேட் அசம்பிளி வந்து செயல்படாத பொழுது
கவர்னருக்கு வந்து அந்த ஆர்டினன்ஸ் பவர் இருக்குது, அவசர சட்டங்களை வந்து அவரால் வந்து ஏற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த அவசர சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் அது 6 வாரத்துக்குள்ள இந்த ஸ்டேட் அசம்பிளியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு அரசாங்கம் இருக்குது, அதுதான் வந்து அந்த மாநிலத்தை வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்குது. ஆனால் அந்த அரசாங்கத்தின் மீது வந்து நம்பிக்கை இல்லாதன்றதுனால ஒரு ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நடத்துகிறாங்க. நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின் மூலமாக அந்த அரசாங்கம் வந்து கலைக்கப்படுது. திரும்பவும் வந்து அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடத்தணும், புது அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தை யார் வந்து அந்த மாநிலத்தை வந்து ஆட்சி புரிவாங்க, அவசர சட்டங்களை ஏற்றணும்னா வந்து யார் வந்து செயல்படுவாங்க அப்படின்னா கவர்னர் தான் வந்து செயல்படுவார். அவர் தான் வந்து அவசர சட்டங்களை வந்து ஏற்றப்பட்டு அதை வந்து 6 மாதத்துக்குள்ள புது அரசாங்கம் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு ஃபினான்ஷியல் பவர் நிதி சார்ந்த அதிகாரங்கள் மணி பில் பண மசோதா ஒரு அசம்பிளியில் வந்து சட்டசபையில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமல், ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு கான்ஸ்டியூட் ஃபினான்ஸ் கமிஷன் இன் எவ்ரி 5 இயர்ஸ். நிதி ஆணையம் ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறையும் நிதி ஆணையத்தை அமைக்கிறாரு யார்? கவர்னர். அதையும் நாம் இங்கே பார்க்குறோம். ஃபினான்ஷியல் பவர் என்ன? 2 பவர். ஒரு மணி பில்லை சட்டமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும். அதே போல் ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறையும் கவர்னர் வந்து அமைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது பிறகு ஜுடிஷியல் பவர் நிதியை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நீதி சார்ந்த அதிகாரங்கள் என்னென்ன, அவருடைய பவர் என்னென்னு பார்க்கும்போது பார்டனிங் பவர் பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அவர்கிட்ட வந்து 5 விதமான பார்டனிங் பவர் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். ரிப்ரிவ், ரெடியூஸ், ரிமிஷன், இந்த மாதிரியான பவர்லாம் இருக்குதுன்றது நம்ம பார்த்தோம். ஒரு 5 விதமான பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஒரு தண்டனை வந்து குறைக்கிறது, அதோட வீரிய தன்மையை குறைக்கிறது, ஒரு கேபிட்டல் சென்டென்ஸ் கொடுத்தாக்க அதை வந்து லைஃப் சென்டென்ஸாக வந்து மாற்றுறது, இப்படி நிறைய விதமான பவர்ஸ் வந்து பிரசிடெண்ட் இருக்கும். அதே மாதிரியான பவர்ஸ் கவர்னருக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த கிளாஸ்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த பார்டனிங் பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கும் இருக்குது, கவர்னருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதமான ஜுடிஷியல் பவரும் அவர்கிட்ட இருக்குது. அதே போல் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஹைகோர்ட் ஜட்ஜ் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னு வச்சுங்களேன். அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரசிடெண்ட் வந்து கவர்னர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம். இவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பிரசிடெண்ட் வந்து கவர்னர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸில் இல்லாமல் கவர்னருடைய 4 விதமான பவரை பார்த்தோம். என்னென்ன பவர்? எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர் அண்ட் ஜுடிஷியல் பவர். 4 விதமான பவர். ரொம்ப முக்கியமான பவர்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நிறைய பவர்ஸ் இருக்குது. இவங்களுடைய அதிகாரங்கள்லாம் உட்காந்து படிக்கணும்னா படிச்சுட்டே இருக்கலாம், இன்றைக்கெல்லாம் உட்காந்து படிக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமான பவர்ஸ் மட்டும் படிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.